Hi friends, welcome to my Christian videos. நான் இன்னைக்கு வந்து எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ ஆஃபீஸு சகாய் மாதா இருக்குது ஸ்கூலு, சென்ட் மேரிஸ் இருக்குது, சென்ட் ஆன்ஸ் இருக்குது. ஸோ அங்கே தான் நின்றுட்டு நான் பிடிச்சிருக்கேன். ரோடெல்லாம் சரியில்லை. ஸோ அதுக்காக தான் வந்து நான் அந்த கேப்சர் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கேன். ஸோ ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிறதா இருக்குது. டெய்லியும் வந்து இந்த பிளேஸ்லேருந்து தான் பசங்களை கூப்பிட்டு வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு டேஞ்சரான ஏரியா தான் சொல்லலாம். என்னதான் பண்ணுறாங்கன்னு தெரியல. இந்த நெடுஞ்சாலை துறையில் இருக்கிறவங்க யாருமே வந்து கண்டுக்க மாட்டுறாங்க சரியாகவே. இந்த வீடியோ வந்து எவ்வளோ வைரல் பண்ணுமோ அவ்வளோ பண்ணுங்கள். இது வந்து நெடுஞ்சாலை துறையில் இருக்கிறவங்க யாருக்குனாச்சும் ஒருத்தவங்களுக்கு போனாலும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஆகும். ஸோ நீங்களும் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு பார்த்துட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பட்டமந்திரிலேருந்து மீஞ்சூர் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரோடே சரியில்லை. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா புழுதியும் அதிகமாக இருக்குது. இந்த மணல்லாம் அதிகமாக இந்த சைடில் போட்டு இருக்கிறதால அந்த பேச்சை பண்ணுறதுக்காக போடுவாங்க இல்லையா, கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக மண் அந்த கல் மாதிரி போட்டு இது பண்ணி விட்டுருவாங்க. ஜஸ்ட் ஒரு 5 minutes கிராஃப்ட் சொல்லுவாங்களே அந்த மாதிரி பண்ணி விட்டுருவாங்க. அது என்ன ஆகுதுன்னா இந்த வெயிலில் வந்து ஃபுல்லாகவே காஞ்சிட்டு புழுதி அப்படி பறக்குது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு டஸ்ட் அலர்ஜி வரும். ஸோ இந்த லங்ஸ்லலாம் ப்ராப்ளம் வரும். அது உள்ளே போயிட்டு இப்போது நம்ம மூச்சு வாங்கும்போது உள்ளே போச்சுன்னா இந்த புழுதி எல்லாமே, அப்போது என்ன ஆகும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அந்த மூச்சு குழாயில் போய் நின்றுட்டு அது வேறு ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆகிடும். ஸோ உங்களுக்கே தெரியும் எப்படிப்பட்ட ஒரு மோசமான ஏரியாவில் நான் இங்கே ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. எனக்கு மட்டும் இல்லை, நான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறது நிறைய பேருக்காக தான் சரிங்களா. இதை பார்த்துட்டு நாச்சும் நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணுவாங்க இல்லையா, அப்போனாச்சும் தெரிய வரும் இந்த ஏரியாவில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நிறைய பேருக்கு தெரியல. பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பாருங்க புழுதி வண்டி வர்றதே தெரியல சுத்தமாக. இது எப்போ தான் சரி பண்ணுவாங்களோ தெரியல. எப்போ இந்த ஹைவே இங்கே வந்துட்டோ அப்போதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கொடுமையாக இருக்கீங்க வாழ்கிறது. சரி, ரோடு சூப்பராக பர்ஃபெக்டாக போட்டுருந்தாங்க. எப்போ இந்த லாரியில் போகிறதுக்கு ஆரம்பிச்சதோ அப்போதுலேருந்து மோசமான ஒரு ரோடாகவே மாறிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நான் இந்த வீடியோ போட்டேன் இல்லையா, அது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்த்துட்டு எல்லாருமே நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இதுக்கு எல்லாமே பொறுப்பு வந்து நெடுஞ்சாலைத்துறை தான் எடுத்துகிட்டு பண்ணணும். நிறைய வாட்டி வந்து பார்த்திங்கன்னா போராட்டம் ஆர்ப்பாட்டம் நிறைய பண்ணியாச்சு. யாருமே வந்து கண்டுக்கிற மாதிரி இல்லை. எனக்கு பின்னாடியும் நீங்கள் பார்ப்பீங்க. வண்டி போகிற டைமில் பார்த்தீங்கன்னா இந்த மண்ணெலாம் வந்து எப்படி தூசி பறகுது பாருங்கள். மேலும் சைடில் போயிட்டாக்கா இன்னும் அதிகமாக வந்து புழுதி சொல்கிறோம் இல்லையா மண், அது ரொம்ப பறக்குது. அது வந்து நானாச்சும் ஹெல்மெட் போட்டு போகிறேன். நிறைய பேர் ஹெல்மெட் இல்லாமல் போகிறாங்க. ஹெல்மெட் யூஸ் பண்ணணும் யாராக இருந்தாலும். தலைக்காக சேஃப்டி ஓகேங்களா. இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறதுல நிறைய மிஸ்டேக்ஸ் நிறைய பண்ணுறாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ் எல்லாருக்கும் வந்து இந்த அவேர்னஸ் பற்றி எடுத்து சொல்லுங்கள் சரிங்களா. அவேர்னஸ்க்காக தான் நான் இந்த வீடியோ கிளிப்பை வந்து தயார் பண்ணி போட்டுட்டு இருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.